हरे कृष्णा माता जी। तो हाँ நம்ம ஆண்டவன் இன்னைக்கு ஹரே பகவத்கீதா கிளாஸ் நம்ம ஒரு கீர்த்தன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ராமநவமினால ஒரு சின்ன ஒரு ராமன் ஒரு பஜன் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ வீடியோ ஆன்ல. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. अयोध्या रामचंद्र मूर्ति की जय. हरि बोल. जय जय जय. रामचंद्र मूर्ति की रघुपति राघव राजा रघुपति पतित पावन राजा सीता. राम रघुपति राघव राजा राम पतित रघुपति पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. सुंदर विग्रह मेघश्याम सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी शालिग्राम. गंगा तुलसी शालिग्राम सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी शालिग्राम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. भद्रगिरीश्वर सीताराम भक्त जन प्रिय सीताराम. भद्रगिरीश्वर सीताराम भक्त जन प्रिय सीताराम. जानकी रमण सीताराम जय जय राघव सीताराम. जानकी रमण सीताराम जय जय राघव राजा राम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम राम हरे हरे. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम.
हरे कृष्ण अयोध्या रामचंद्र मूर्ति की जय। जय राम लक्ष्मण सीता जय हनुमान जी की जय। जय बोल जय हरे कृष्णा। जय कृष्ण हरे परम कृष्णा। ಶ್ರೀ हरि नमः बोल हरे कृष्णा माताजी எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ಸೂಪರನ್ಸ್ ಮಾತಾಜಿ ಪಟ್ ಕೀರ್ತನೆ ஹரி ஹரே கோவிந்தா. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. நல்ல ஹரி நல்லா போல். பாடுறீங்க மாதாஜி. நீங்க வாய்ஸ் நீங்க ரொம்ப கிளாஸ் மெலிசா கர்நாடிக் நல்லா இருக்கு. படிச்சிருக்கீங்களா மாதாஜி? மாதாஜி மியூட்ல இருக்கீங்க, கேட்கல மாதாஜி. உங்க மியூட்ல இருக்கு. தவறா அந்த இது உளுந்து கிடக்கு வருங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் எல்லாம் போனாங்கன்னு நானும் கொஞ்ச நாள் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம கர்நாடிக் அனுகூல படிச்சிருக்கீங்க? மாதாஜி படிச்சிருக்கேன். ஓ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நல்லா ராகவா படிக்கிறீங்க. சூப்பர், நல்லா ராகவா நல்ல படிக்கிறீங்க. வாய்ஸ், ரொம்ப நல்ல வாய்ஸ் மாதாஜி, அருமையா இருக்கு. இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம். ஓகே மாதாஜி. எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. हरे कृष्ण माताजी। रेवती माताजी, தெரியல மாதாஜி. मल्लीश्वरी ஹரே माताजी, मल्लीश्वरी माताजी தெரியலையா? லீவ் பண்ணிட்டு வர சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி அவருக்கு வேணா லீவ் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி மாதாஜி. ரேவதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதா அத்தியாயம் 4 பதம் 12. தெரியுது. ஹரே கிருஷ்ணா. ஆதித்ய ஹரே ஜெய். கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. பதம் 12. காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் காங்க்ஷன் கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः யஜந்தா இஹ தேவதாः யஜந்த இஹ தேவதாः யஜந்தா இஹ தேவதாः யஜந்த இஹ தேவதாः யஜந்தா இஹ தேவதாः क्षिप्रं हि मानुषे लोके 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 सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा काङ्क्षन्तः कर्मणां सिद्धिम् काङ्क्षन्तः कर्मणां सिद्धिम् काङ्क्षन्तः कर्मणां सिद्धिम् काङ्क्षन्तः कर्मणां सिद्धिम् यजन्त इह देवताः यजन्ता इह देवताः क्षिप्रं हि मानुषे लोके क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा सिद्धिर्भवति कर्मजा हरे कृष्णा हरे कृष्णा தேங்க்யூ மாதாஜி. சுகுணா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. காஞ்சன்கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாः क्षिप्रं हि मानुषे लोके
सिद्धिर्भवति कर्म च. Thank you, Mataji. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பத்மா மணிகண்டன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிஜி 4.12 காங்க்ஷத கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பத்மா மாதாஜி. ராஜவல்லி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 12. காங்சந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா சுப்ருன்மிஹி மனுஷா லோகே சித்திர்பவதி கர்மஜா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி. பதம் 12. காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. தேங்க்யூ மாதாஜி. இருக்கீங்க நம்ம கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம குரு பிரணாமோட ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरि बोल. हरे कृष्णा. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த சேவை கொடுத்திருக்காங்க. யாராவது இன்னைக்கு ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு வாசிக்க முடியுமா தமிழ்ல? ரேவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி நான் வாசிக்கவா? எஸ். சரஸ்வதி சுந்தர மாதாஜி வாசிக்கலாம் மாதாஜி. வாசிக்கிறேன் மாதாஜி. எஸ் மாதாஜி. பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலங்கள் கிடைப்பது உண்மையே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து டெமிகாட் தேவர்களை வந்து வழிபடுறத பத்தி சொல்றாங்க. சோ இதுல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்ட தேவதா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து இப்ப வந்து நம்ம கிருஷ்ணரை வந்துட்டு முழுமுதற் கடவுளாக நம்ம தெரிஞ்சு வழிபட்டாலும், இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவதை கிட்ட நம்ம இஷ்ட தேவதையா இருக்கலாம், குல தேவதையா இருக்கலாம், நம்ம வழிபடுவோம் இல்லையா? சோ என்னென்ன காரணத்துக்காக நம்ம இஷ்ட தேவதை இல்ல டெமிகாட்ஸ் யாருனாலும் நம்ம எதனால வர்ஷிப் பண்றோம்? யாருனாலும் சொல்லலாம். என்னென்ன காரணங்கள்? தீர்த்து வைக்கிறவரா இருக்கலாம். மாதாஜி பலன் வேண்டி பலனை வேண்டி. இல்ல நம்ம ஒரு பிரச்சனையை அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருப்போம், அது தீர்த்து இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப இஷ்டமா இருந்திருக்கலாம். ஹரி போல். சோ நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு பிரச்சனை வரும்போது தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம அவங்க கிட்ட போறோம். கோரிக்கை இருக்கும், ரிக்வெஸ்ட், அதை தீர்த்து அதை நம்ம நிறைவேற்றுறதுக்காக. சூப்பர். தேங்க்யூ. மெட்டீரியல் பெனிஃபிட், பௌதிகமான விஷயங்கள். ஓகே. எஸ் பிரபுஜி. இப்பெல்லாம் வந்து முன்னாடி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப வந்து அமைதியா இருக்கணும், ஒரு நிம்மதிக்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி. சூப்பர். செல்வி மாதாஜி. ஹரி போல். சோ முன்னாடி நம்ம மெட்டீரியலா, இப்ப ஒரு அமைதிக்காக நம்ம வழிபடுறோம். வேற ஏதாவது யாருக்காவது இருக்கா? முன்னோர்கள் பாரம்பரியமா வழிபட்டு இருந்தாங்க மாதாஜி, அதை விட்டுட்டான்ற ஒரு பயத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெகுலரா. சரி போல். சோ அது நம்மளோட பாரம்பரியம். சோ அதை நம்ம விடக்கூடாது. இல்ல விட்டா ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற ஒரு பயத்திலயும் நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம்.
ஹரி போல் ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே எஸ் கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குலதெய்வ எஸ் ராத் சிவதானு பிள்ளை பிரபுஜி சொல்லலாம். சொல்லுங்க பிரபு. குலதெய்வத்தை குடும்பத்தில் ஒருவராக கொண்டு அப்படியே வழிபாடு செய்து வந்தனர். ஆனா குடும்பத்தில இருந்து விட்டு நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாட்ட அதை நினைச்சு வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு, தலைமுறையா கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை நினைச்சிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம அந்த குடும்பத்து கோயிலுக்கு வந்து போயிருக்கோம். இது வந்து குடும்பத்தில் ஒரு நண்பனாக, ஒரு இறைவனாக, ஒரு வழிகாட்டியாக பல விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சூப்பர் பிரபுஜி. சோ அது குடும்ப மரபு. இன்னொன்னு நம்ம வந்து அவங்க இது வரைக்குமே நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. சோ நம்ம ஒரு நன்றி கடனோட அவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றோம் வர்ஷிப்ப. ஹரிபோல். ராதா மாதாஜி லாஸ்டா. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல இஸ்கான்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ராமராமன் சொன்னதுனால கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு, மன அமைதியா இருக்கு. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராதா மாதாஜி. லோகநாதன் பிரபுஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இட்ஸ் அ சான்ஸ் கிவன் பை தி காட். கடவுள்கிட்ட வந்து வேற எந்த உயிரினங்களும் வந்து வழிபட வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவு. இறைவன் வந்து மனித பிறவிக்கு மட்டும்தான் இதை கொடுத்துருக்கான். ஸோ உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லா விஷயங்கள்ல பொதுவாக மனிதன் வந்து துன்பத்துல வந்து கடவுளை வந்து நாடுறது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம், நடந்துட்டு தான் இருக்குது, காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. பட் வென் யூ ஆர் இன் ஹாப்பி, வென் யூ ஆர் இன் சீர் மூட், அந்த டைம் யூ ஹாவ் டு பி ஹோப் வித் த காட் அண்ட் யூ ஹாவ் டு பி கிராச்சுவிட்டி வித் காட் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை. ஸோ அதை வந்து முறைப்படுத்துறதுக்கான ஒரு சமய சந்தர்ப்பமா தான் இதெல்லாம் அமையறதான் நான் யோசிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ பிரபுஜி. ஸோ பிரபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனையும் இருந்திருக்கு, சோகமான சுச்சுவேஷன்ஸும் இருந்திருக்கு, சந்தோஷமான நிலைமைகளும் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து பகவானை வந்துட்டு நம்ம கடவுளை வந்துட்டு நம்ம வந்து நாடுறோம். ஸோ அதுல வந்துட்டு அதோட கொஞ்சம் விரிவங்கமா நம்ம வந்து தேவர்களுக்கும் நம்ம வந்து நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. த்ரூ த வே ஆஃப் தேவதா, அந்த தேவர்களுடைய வழியில கடவுளை வந்து நாடுறோம். இட்ஸ் தே ஆர் த லீடிங், அவ்வளவுதான். ஸ்டெப்ஸ் டு ரீச் த காட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹரி போல். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சொன்னது வந்துட்டு சூப்பரா சொன்னீங்க. ஸோ இப்போ தேவர்களை வழிபடுறதுக்கும் பகவானை வழிபடுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல ஏதாவது கேட்டதை வச்சோ தோன்றத வச்சோ நம்ம கிருஷ்ணரை வந்து தேவர்கள் வந்து பக்தர்கள், பகவான் வந்து எல்லாருக்கும் முதற் கடவுள். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ செல்வி மாதாஜி. சோ தேவர்களுமே வந்துட்டு பக்தர்கள் தான் அப்படின்ட்டுனா. எஸ் பிரபுஜி. ஹரிசங்கர் பிரபு. பகவான் தான் முழு முதல், அவருடைய பாகங்கள், ஒவ்வொரு பாகங்கள் தான் இந்த தேவர்கள் எல்லாம் அப்படின்றது. ஹரி போல். பகவானோட விரிவங்கங்கள், அவங்க பாகங்கள், சாரி விரிவங்கங்கள் கிடையாது, பாகங்கள். எஸ் இவங்க மூலியமா தான் பிரபு மாதாஜி, இவங்க மூலியமா தான் நம்ம பகவானை போய் சேர்றோம். இவங்க மூலியமா நம்ம பகவானை போய் சேரலாம். எஸ், அவங்களுக்கும் நம்ம தூய்மையா நம்ம வந்து பக்தி பண்றோம்னா. எஸ் ஒரே நிமிஷம் மாதாஜி. லோகநாதன் பிரபுஜி சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அம்மா, முறைப்படுத்தப்பட்ட பக்தன் வந்து தேவர்கள்மா. முறைப்படுத்தப்பட்ட பக்தர்கள் வந்து தேவர்கள். பட் சுப்ரீம் பவர்ங்கிறது வந்து கடவுள், அவ்வளவுதான். முறைப்படுத்தப்பட்டவர்கள் தான் தேவர்கள். அவர்கள் வாயில அவங்க இப்படிதான் இருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம்ன்றத வந்து we have to get an idea how to get the God. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. சூப்பர் பிரபுஜி. இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து இந்த டெமன்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம்னா அசுரா அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி தேவர்கள் வந்து சுரா அப்படின்னு. சுரா அண்ட் அசுராக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவர்கள் வந்து பகவானை ஏத்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து வழிபடுவாங்க, முறைப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால அவங்க சுரா. பகவானை ஏத்துக்காம முறை இல்லாம வாழ்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அசுரா அப்படிங்கறது நேற்று கூட நான் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அசுரர்களாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் தேவர்கள் சரியானதை மட்டுமே கொடுக்குறாங்க, அல்லது கடவுள்கிட்ட அடையும் போது சரியான விஷயங்களை மட்டுமே நம்ம ஏற்றுக்கிறோம். அசுரர்கள்னா நல்லதே இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் they have to be follow. தவறா இருந்தா அதுலயே போயிடுவாங்க அவங்க. ஸோ சரியான மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முறைப்படுத்தப்பட்ட செயல். தேங்க்யூ பிரபுஜி. எஸ், கடைசியா நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். யாருக்காவது சொல்லணுமா? நம்ம பகவான் கிட்ட ப்ரே பண்றதுக்கும் தேவர்கள் கிட்ட ப்ரே பண்றதுக்கும் வேற என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு?
எஸ் வெற்றிஷெல்வி மாதாஜி. ஹரே ஒரே கிருஷ்ணா ஒரு மாதாஜி. விஷயம். ஹரே எஸ் ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபுஜி. இப்போ இதே விஷயத்துல பகவான் வந்து சிவனை வழிபட்டதாண்டு தேவர்கள் நீங்க சொல்லக்கூடிய தேவர்னு சொல்லக்கூடியதுல சிவன் வர்றாரு. அப்ப சிவனை வழிபட்டதா ராமேஸ்வரம் கோவில்ல சிவனை வழிபட்ட ராமர் கோயில், ராமசாமி கோவில். அப்ப அதுல வந்து பகவான் கூட தேவர்களை வழிபடுறாங்கன்ற ஒரு விதி அங்க வருது. அது எப்படின்னு எனக்கு வழக்க தெரியல. அது பகவான் வந்து மனுஷ அவதாரம் எடுத்ததால அந்த மாதிரி வழிபட்டாங்க பிரபு. பகவான் அதுல யாரு இருக்காங்க யாரு சுப்ரீம் பேச்சை இல்ல, பகவான் சொல்லக்கூடிய வார்த்தையிலே வாருங்க. அது ரொம்ப சிக்கலான விஷயம். தேங்க்யூ பிரபுஜி. அதாவது பகவான் ராமச்சந்திரர் வந்துட்டு இங்க என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனா நம்ம வந்து அவதாரம் பண்றோம் அப்படின்னா, அவர் வந்து சிவபெருமானம் மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் வந்து அவரு அயோத்தியாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ற அன்னைக்கு வந்துட்டு அந்த முந்தின நாள் காலையில நிறைய சடங்குகள்லாம் இருக்கும். அப்போ விடிய காலையில அவங்க வந்து நதிக்கு போய் அவங்களுக்கு ப்ரேயர் பண்றது, சூரிய பகவானுக்கு ப்ரேயர் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து பகவான் பண்ணுவாரு. சோ ஒரு மனுஷனா இருக்கும் போது தேவர்களையும் நம்ம வந்து வழிபடலாம், ஆனா அது முறைப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் அங்க பகவான் காட்டுறதுக்காக அங்க அவரு வர்ஷிப் பண்றாரு. தேங்க்யூ ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவர்கள் வழிபட்டா வந்து நம்ம தேவர் லோகம் எல்லாம் தான் போக முடியும், மறுபடியும் வந்து இந்த பூலோகத்துக்கு திரும்பி வந்துருவோம். கிருஷ்ணரை வழிபடும் போது நம்ம கோலோகத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. சோ நம்ம வந்து மாதாஜி தேவர்களும் வந்து பார்த்தேன்னா அவளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து அவளுக்கு அந்த போஸ்ட் இருக்கு. ஸோ எப்படி நமக்கு வந்து இப்போ ஒரு வருஷமா 5 வருஷத்துக்கு கூட எலெக்ஷன் நடந்து ஒரு போஸ்ட் வராப்படி, அதே மாதிரி தேவர்களுக்கும் அவ வந்து இன்னைக்கு வந்து விவஸ்வான்கிறவதே இருக்கா, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவா. ஸோ அந்த பதவியும் நிலையான பதவி கிடையாது, அதுவும் வந்து நித்தியமானது கிடையாது. ஸோ நாம அந்த உலகத்துக்கு போனாலும் நித்தியமில்லாத அந்த உலகத்துக்கு போனாலும் திருப்பி இங்க தான் வரணும். சூப்பர் 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 மாதாஜி, எல்லாருமே சூப்பரா பாயிண்ட் அடிச்சிருக்கீங்க. சோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ தேவர்களுமே வந்து இருக்கிறது ஒரு போஸ்ட். சோ அவங்க அந்த போஸ்ட்ல இருக்கும் போது நம்ம ஒரு பதவியில இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நம்ம போய் சரணடைஞ்சா என்ன ஆகும்னா, ஓகே அவங்க பதவியில இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வைப்பாங்க. பட் அவங்க பதவி போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த விதமான அந்த சலுகைகள் இருக்காது. நம்ம அப்ப அவ்வளவு நாள் அவங்க கிட்ட சரண்டர் ஆனதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. சோ இங்கே வந்துட்டு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னையோட ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணலாம். பட் பண்றவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து குவிக்லி, அதாவது க்ஷிப்ரம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு அவங்க என்னது ஆசைப்படுறது வந்து நிறைவேறவும் செய்யுது. ஆனா எந்த அளவுக்கு சீக்கிரமா அது நிறைவேறுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அது வந்து தற்காலிகமானது, அது வந்து யூஸ்லெஸ்ஸும் ஆயிடுது, அதாவது அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமவும் போயிடுது அப்படின்ட்டுன்னு இந்த ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியா சொல்றாங்க. சோ இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து இன்னைக்கு ராமாயணம் தான் பார்க்க போறோம். சோ நம்ம ராமாயணத்துல இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம் அப்படின்ட்டு. சோ நம்ம ராமாயணத்துல பார்த்தோம்னாலும் நிறைய வந்து டெமிகாட்ஸ் எல்லாமே வந்துட்டு போவாங்க. பிகாஸ் பகவான் வந்தாவே அவர் கூட இருக்கிற சகாக்கள் எல்லாருமே, டெமிகாட்ஸ் உட்பட எல்லாருமே எப்படியாவது வந்து அங்க சேவை பண்ணணும், எப்படியாவது நம்மளும் அதுல நுழைஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, அது ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், பகவானோட மத்த அவதாரங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு வர அங்க ட்ரை பண்ணுவாங்க. சோ ராமாயணத்திலயுமே வந்துட்டு நிறைய தேவர்கள் வந்துட்டு அந்த கதையில வருவாங்க. சோ இந்த இதுல வந்துட்டு நம்ம இன்னைக்கு யார பாக்குறோம் அப்படின்னா, ஒரு உதாரணமா வந்து நம்ம ராவணன் எடுத்துக்கலாம். சோ ராவணன் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு பராக்கிரமான ஒரு அசுரன் அவரு. அவருக்கு வந்துட்டு எல்லா வேதங்கள், அறிவு எல்லாமே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆட்சி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. எனக்கு கீழே எல்லாமே இருக்கணும், எனக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு தைரியமா இருக்கிற அளவுக்கு அங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆசை. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட அசுரகணங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க அங்க அப்படின்னு எல்லா லோகத்துக்கும் மேல கீழே அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்காரு. சோ சுத்தி வர இடத்துல வந்து அவர் அங்க நடுவுல எங்க வராரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட புஷ்பக விமானத்துல வந்து போறாரு. சோ போயிட்டு அவர் எங்க வராரு அப்படின்னா,
இந்த நார்த்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஹிமாலயாஸ் பக்கத்துல வந்துட்டு அதை தாண்டி வந்து கைலாஷம் இருக்கு அப்படின்ட்டு. சோ அங்க வந்த உடனே பார்த்தா அங்க நிறைய முனிவர்கள் இருக்காங்க. அண்ட் வேற எல்லாருமே வந்துட்டு ஒரே அந்த தபஸ்ல அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க அவர் வந்து ஆனா அதுக்கு மேல அவர் தாண்டி போக முடியல நார்த். சோ என்னன்னு பார்த்தா கீழே வந்து நந்திய வந்து அங்க காடா இருக்காங்க. அங்க காவலா இருந்துட்டு அவர் சொல்றாங்க இதுக்கு மேல நீ போக கூடாது, இது வந்து கைலாசம் அப்படின்ட்டு அவர் வந்து அங்க ராவணனையும் அவரோட அந்த படையையும் வந்துட்டு நிறுத்தி வைக்கிறாரு நந்தி. சோ அப்ப வந்துட்டு அங்க ராவணனுக்கு என்னது என்ன நிறுத்துறதுக்கு ஒரு ஆளா, யாரோட இடம்டா இது அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து என்னோட சிவபெருமானோட இடம் அப்படின்ட்டு நந்தி சொல்றாங்க. சோ சொல்லும் போது சிவாவா இருந்தானே வேற யாராவது இருந்தானே என்ன அதை தாண்டிதான் வந்து எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னா அத அங்க வந்துட்டு அப்கோர்ஸ் அவருக்கும் அங்க நந்திக்கும் வந்து லைட்டா வாக்குவாதம் நடக்குது. அதுல நந்தி கர்சும் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா உன்னோடையும் படைகளோட அழிவு வந்துட்டு ஒரு குரங்கு ரூபத்துல இருக்கிறவங்களாலதான் ஆக போகுது அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் சாபமும், அதாவது என்னன்னா ராவனோட இது பாத்தீங்கன்னா போற இடம்லாம் சண்டை வலிச்சுக்கிட்டு ஒரு சாபத்தையும் வாங்கிட்டு அவர் சுத்தி வர்றாரு. சோ அவர் வந்து அங்க தான் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறதுக்கு ராவணனுக்கு 10 தலை 20 கை உண்டு. சோ அப்ப அந்த கையெல்லாம் வச்சு அவர் கைலாஷ மலைய வந்து தூக்க ட்ரை பண்றாரு. சோ அங்க தூக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பார்வதி தேவி லைட்டா அவங்க வந்து சரிஞ்சு ஆடிடுவாங்களாம். ஆடின உடனே சிவபெருமான் புடிச்சிட்டு நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்வதி தேவி அங்க ஒரு சாபம் விடுறாங்க. இப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு அவ வந்து பயமுறுத்தினதுனால அவனோட சாவு வந்து ஒரு பொண்ணாலதான் இருக்க போகுது அப்படின்ட்டு பார்வதி தேவி வந்து சாவு விடுறாங்க. அது முடிச்சுட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா சும்மா அவரோட கட்டை விரல் வச்சு லைட்டா அழுத்தி விடுறாரு. அழுத்தின உடனே அந்த மொத்த மலையும் திருப்பி ராவணனோட கையில வந்து இறங்கி ஜாம் பண்ணிடுது. சோ அங்க ராவணனும் அவனோட அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டுறதுக்கு எப்படியோ இழுத்து பாக்குறான், கையெல்லாம் வர மாட்டேங்குது, மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் இந்த வேதங்கள்ல இருந்து வந்து மியூட் ஆயிடுச்சு, சவுண்ட் வரல, வாய்ஸ் வரல, ஆடியோ வரல மாதாஜி. ஆடியோ வரல, வாய்ஸே கேட்கல, வீடியோ ஆடியோ ரெண்டுமே இல்ல. ஹரே கிருஷ்ணா, நெட் கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரபு. கிருஷ்ணா பேசுறது கேக்குதா? கேக்குது பேசுறது கேக்குதா? கேக்குதுமா மாதாஜி, கேக்குது. கிளியரா இருக்கு ஓகே. மாதாஜி. எனக்கு இங்க கரண்ட் போயிடுச்சு, சோ அதனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் போன்ல இப்ப எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. சோ வந்துட்டு ராவணன் வந்துட்டு அந்த அளவுக்கு டியூன் போடுற அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளு. சோ ஆனா கடைசியில அப்புறம் வந்து 100 வருஷத்துக்கு அவர் வந்துட்டு சிவபெருமான பத்தி அவரை வந்து என்னது கூட இருக்கிற அந்த அசுரர்கள் எல்லாம் வந்துட்டு அங்க பெக் பண்ணுவாங்க, அங்க கெஞ்சி கேட்பாங்க சிவபெருமான் கிட்ட, நீங்க வந்து ஒரு அசுதோஷ், நீங்க வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர் இப்படி அப்படின்னு பயங்கரமா சொல்லி எடுத்து அப்புறம் சிவபெருமான் வந்து கடைசியில அவர் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கட்டை விரல எடுக்கிறாரு. எடுத்த உடனே ராவனோட கையும் வெளியில வந்துருது. வந்த உடனே அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப இவ்வளவு தடவை வந்து அம்மா கிட்ட பனிஷ்மெண்ட் நம்ம வாங்குறோம் இல்ல, அப்பா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குறோம், என்ன பண்ணுவோம், ஐயோ அவங்க பனிஷ்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு போதுண்டா அப்படின்ட்டு நம்ம பாட்டு நல்ல பிள்ளையா வேலையை பார்க்க போவோம். ஆனா ராவணன் வந்து இங்கேயும் திருந்த மாட்டேங்கிறாரு. அங்க வந்து சிவபெருமானே அவருக்கு முன்னாடி வந்து ஆஹ் இப்படி சரி ஓகே நீ அப்படியே பொழைச்சு போ அப்படின்னு சொன்னோன்னே அங்க ராவணன் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன பாக்குறாருன்னா சிவபெருமான் கையில வந்து அந்த திரிசூலம் இருக்கும் இல்லையா, பயங்கர தேஜஸா இருக்காரு சிவபெருமான். அதுக்கு மேல அவரோட திரிசூலம் அவர் கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகா தெரியுது. அங்க ராவணன் என்ன சொல்றாரு, நீங்க எப்படியோ என்ன வந்ததே வந்துட்டு என்ன பிளஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட அந்த பசுபத அஸ்திரத்தையே எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு, அப்ப நீங்க வந்து என்ன ஃபுல்லா முழுமையா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டுன்னு. சிவபெருமான் வந்து சிரிச்சாரு, இவன் எப்படி என்னோட அந்த ஆசையாலேயே வந்து நீ அழிய போற அப்படின்ட்டுன்னு, இதுல வந்து நானா வந்து தடுக்க போறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அந்த அஸ்திரத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. சோ இதுக்கு முன்னாடி வந்து ராவணன் வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் திருப்பியும் நிறைய இடத்துல எல்லாம் சண்டை எல்லாம் வலிச்சுட்டு கடைசியில எங்க போறா அப்படின்னா யமலோகத்துக்கு போயிட்டு இந்த எல்லா ஜீவராசியும் வந்து யாருக்கு பயப்படுறாங்க, மரணத்துக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த மரணத்தை எடுத்துட்டு வர்றது யாருன்னா யம தர்மராஜா. அப்ப அவர்கிட்ட நான் அடுத்தது போய் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட போறாரு. சோ அங்க யம தர்மராஜா கிட்டயோ சண்டை போட்டு கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் என்ன தோணுது,
இவர் என்ன அழிக்க முடியாது, அழிக்க முடியும். அதுக்கு பிரம்மா கிட்ட என்ன ஒரு வரம் வாங்கியிருப்பாரு அப்படின்னா, என்ன வந்து ஒரு மனுஷன் தான் வந்து என்ன அழிக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு அசுரனோட ரேஸ் இல்லையா, அசுரனோட வம்சத்துல இருக்காரு. சோ ஒரு மனுஷனால வந்துட்டு கண்டிப்பா அவரோட சக்திக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. சோ ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பாரு அவரு பிரம்மா கிட்ட. சோ அப்ப வந்து யம தர்மராஜா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம், நீங்க எல்லாருமே ராவணனை அழிக்கலாம், ஆனா நம்ம அப்படி அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சிருஷ்டியோட விதிகளை வந்து மீறுற மாதிரி ஆயிடும், பிரம்மாவோட சொல்ல வந்து நம்ம மீறுற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வந்து இவனை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அவரோட சகாக்கெல்லாம் கூட்டிட்டு அவர் கிளம்பிடுறாரு அங்க இருந்து. ஆனா இவங்க வந்து போனா போட்டுன்னு விட்டு போறாங்க. ஆனா ராவணனுக்கு என்ன யோசனை அப்படின்னா, ஓ நான் வந்து யம தர்மராஜாவையும் ஜெயிச்சுட்டேன், அவருமே வந்து ஆணவம். சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ராவணன் வந்துட்டு இவங்க கிட்ட அவங்க கிட்ட அப்படின்னு அஸ்திரங்களை வாங்கி இவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி சாபங்களையும் வாங்கி வச்சிருந்தாரு. சோ இவ்ளோ பெரிய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா ராவணன் இருந்தாலும் இறுதியில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு தேவர்கள் வந்து அவங்க கொடுக்குற இந்த சக்திகளாலே வந்துட்டு ராவணன் வந்து அழிஞ்சு போறாங்க. ஏன்னா இவ்வளவு சக்தி இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுத்தி சும்மா இல்லாம இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அவர் வந்து சண்டையை வலிச்சுட்டு இருக்காரா. சோ அந்த சண்டையை வலிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது கூட சேர்ந்து அவங்களுக்கு சாபமும் கிடைக்குது. சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தேவர்கள் கிட்ட வந்துட்டு நம்ம நம்ம வந்து அவங்கள வணங்கலாம். அண்ட் வணங்கிட்டு, ஆனா இன்னைக்கு வந்து மனுஷங்க எப்படி வணங்குறாங்க அப்படின்னா, குயிக் ரிசல்ட்ஸ், அதாவது தற்காலிகமான இந்த ஆசைகளை வந்து டக்குன்னு நிறைவேற்றுறதுக்காக. நம்ம இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குவோம், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குவோம். நம்ம கேட்டா டக்குன்னு அந்த கடைக்காரன் கொடுத்துட்டு போறோம். ஆனா இதே சிப்ஸ் பாக்கெட்ட பிஸ்கெட் பாக்கெட்டை நம்ம அம்மா கிட்டே அப்பா கிட்டே கேட்டா நம்ம ஒரு 2 தடவை கேட்கணும், 3 தடவை கெஞ்சணும். அவங்க வந்து வேணுமா வேண்டாமா, மத்தியானம் சோறு சாப்பிடணும்டா, இப்ப வேண்டாம்டா, இது ராத்திரிடா, சிப்ஸை நீ எப்ப பார்த்தாலும் உட்காந்து சாப்பிடுறா அப்படின்னு அவங்க ஒரு 10 காரணம் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வாங்கி கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கொடுக்காமையும் இருக்கலாம். பட் என்னன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய வந்துட்டு என்ன பண்ணணும், டைம் எடுக்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் கெஞ்சணும், எல்லாமே பண்ணணும் இல்லையா. சோ நம்ம பகவான் கிட்ட வந்துட்டு நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பகவான் கிட்ட வந்து அவருதான் வந்து என்னது முகுந்தா, இந்த முக்தியை வந்து அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க பொசிஷன்ல இருக்கும் போது அவங்கள மாதிரியே அவங்க கொடுக்குற வரங்களும் தற்காலிகமானது. கடைக்கு போயிட்டு நம்ம டக்குன்னு வேணுங்கிறத வாங்கிக்கலாம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தினாலயோ இல்ல நம்ம பண்ற தவத்தினாலயோ. ஆனா பகவான்ங்கிறது அவர் வந்து பிரதப்பிதா, அகம் பீஜ பிரதப்பிதா, எல்லாருக்குமே வந்துட்டு அந்த விதையளிக்கும் தந்தை அவருதான். சோ அவரு எப்படி அப்படின்னா, தன்னோட பசங்களுக்கு வந்துட்டு நம்ம கேட்டதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வாங்கி கொடுத்துட மாட்டோம். இது அவனுக்கு நல்லது, இது அவனுக்கு நல்லது இல்ல அப்படின்ட்டுன்னு தெரிஞ்சு அதை வந்து சிலதை கொடுப்போம், சிலதை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம வந்து தேவர்கள் கிட்ட வந்துட்டு நம்ம அந்த வரத்தை கேட்கிறோம்னா அது வந்து தற்காலிகமானது. அண்ட் அதனாலேயே வந்துட்டு நம்ம அழிய வேண்டிய காரணமும் வரலாம் அப்படின்ட்டுன்னு. சோ நம்ம ராமாயணத்திலேயே பார்த்தோம்னா கூட என்ன அப்படின்னா, நிறைய பேர், அதாவது கும்பகர்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நடுவுல ஒரு வரம் வாங்குவாரு. அதாவது யார்கிட்ட அப்படின்னா ப்ரே பண்ணிட்டு எனக்கு இது இந்திராசனம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தவம் இருந்து வாங்குவாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆயிடுவா அப்படின்னா இந்திரலோகத்தோட கிங் ஆயிடுவானே, அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரஸ்வதி கிட்ட ஹெல்ப்புக்கு போயிட்டு, சரஸ்வதி அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இந்திராசனத்தை, அந்த வார்த்தை வந்து அவன் வாயில இருந்து வரும்போது அதை மாத்தி என்ன ஆகுது அப்படின்னா நித்ராசனம் அப்படின்னு ஆயிடுது. சோ அதனால வந்து நம்ம கும்பகர்ணனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 6 மாசம், அதாவது இல்லையா, அவனுக்கு நிறைய நாள் தூங்கலாம் அண்ட் நிறைய நாள் அவனுக்கு வந்துட்டு முழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு வரமும் அண்ட் ஒரு சாபமும், அந்த ஒரு காம்பினேஷன்ல வந்து இதுக்கு கும்பகர்ணன் கிடைக்குது. சோ தேவர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வரம் இதுல இருந்து எப்படி நம்ம பாக்கலாம்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது நல்லதாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு என்னதான் இருக்கலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அது தீயதாகவும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த 3 பிரதர்ஸ்ல 3வது நம்மள யார பாக்குறோம் அப்படின்னா விபீஷ்ணனை பாக்குறோம். சோ விபீஷ்ணன் வந்து ராவணன் மாதிரியோ கும்பகர்ணன் மாதிரியோ தனியா தான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆஹாவா ஓஹோவா அப்படின்னு வந்துட்டு அவர் எந்த விதமான வந்து தேவர்கள் கிட்ட வந்து அவரை பெருசா வந்து தவம் பண்ணல.
அவரு வந்துட்டு அவரோட அந்த அவரோட பேலஸோட அந்த சிவில் எல்லாம் பார்த்தோன்னா ராம 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 ராமன்னு ராமநாமமா எழுதி இருக்குமா. அதை வந்து ஹனுமான் பாப்பாரு. சோ அப்ப விபீஷ்ணன் வந்து கம்ப்ளீட்டா வந்து எங்க சரண்டர் ஆயிருந்தாரு அப்படின்னா, அவர் வந்து எல்லாம் வந்துட்டு அந்த ஊர்ல யாரு ரொம்ப பராக்கிரமமா பேரோட புகழோட இருந்தாங்கன்னா ராவணன் கும்பகர்ணன் இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து விபீஷ்ணன் வந்துட்டு அவ்வளவு நாள் கழிச்சு நிறைய அவருக்கு வந்துட்டு என்னது இன்சல்ட்டாவும் இருந்துச்சு. அங்க வந்து அவரை இன்சல்ட்டும் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே தாண்டி அவர் பகவான் கிட்ட சரண்டர் ஆகும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, எண்டுல வந்து அவர்தான் வந்து பகவான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி லங்கையோட அரசனும் ஆக்கி, அதுக்கப்புறம் எப்பவுமே அவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவர் ஸ்ரீரங்கத்திலயும் வந்து பகவான் வந்துட்டாரு, படுத்துட்டு இருக்காரு. விபீஷ்ணனுக்கு அந்த ஒரு இதுவும் வந்து அவர் கொடுக்குறாரு இல்லையா. சோ பகவான் கிட்ட வந்து சரண்டர் ஆகிற டிவோட்டி தற்சமயத்துக்கு அது கஷ்டமா இருக்கலாம், அது ரொம்ப வந்து டைம் எடுக்கலாம், அது வந்துட்டு ரொம்ப தவம் இருந்து பண்ற மாதிரி இருக்கலாம். பட் அதுதான் வந்துட்டு எட்டர்னல் பிளெஸிங், அதாவது நித்தியமான ஆசீர்வாதம் வந்து அதுதான் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இன்னையோட ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி ராமச்சந்திரர் கூட இருந்த சுக்ரீவனா இருக்கட்டும், ஹனுமானா இருக்கட்டும், அண்ட் அங்க நிறைய பக்தர்கள் இருப்பாங்க. ஜாம்பவான் அவரெல்லாம் யுக யுகமா இருப்பாரு. அடுத்தது அவர் வந்து ராமர் வந்த திரேதா யுகம் முடிஞ்சு அடுத்தது வந்து துவாபர யுகத்திலேயே அவர் கிருஷ்ணருக்கு வந்து அவர் ஜாம்பவான் சேவை பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ராமரோட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தற்சமயத்துக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ராவணன் மாதிரி எல்லாரையும் ஜெயிச்சுட்டோ அப்படியோ இப்படியோ அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் அவங்க வந்து அங்க பகவான் கிட்ட சண்டை என்றென்றும் அவங்க புகழோட இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு நம்ம இன்னையோட கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து ராமரை பத்தி நான் பெருசா எதுவும் சொல்லல. ராமநவமி வந்துட்டு நம்மளோட சைத்திர மாசத்துல 9ஆம் தேதி வந்து வருது. சோ இன்னைக்கு ஜெனரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதியம் வரைக்கும் உபவாசம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பகவானுக்கு அர்ப்பணிச்ச பிரசாதம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ராமர் வந்துட்டு இங்க எதுக்கு அப்படின்னா, அதாவது தர்ம புருஷோத்தமா, அதாவது தர்மத்துப்படி ஒருத்தன் எப்படி வாழணும் அப்படிங்கறத வந்துட்டு அவர் வந்து வாழ்ந்து காட்டியவர். சோ ராமரும் வந்துட்டு என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து அவர் டெமிகாட் வர்ஷிப் வந்து ராமர் பண்றாங்க. சோ பண்றத வந்துட்டு எப்படின்னா, நம்ம டெமிகாட்ஸுமே எப்படின்னா லைக் நம்ம அங்க பிரபு சொன்ன மாதிரி அவங்களும் பக்தர்கள் தான். சோ நம்ம டெமிகாட்ஸுமே வந்து சின்சியரா நம்ம வர்ஷிப் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு பகவானை வந்து அடுத்தது வர்ஷிப் பண்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில அவங்களே வழிகாட்டுவாங்க. பட் நம்ம வந்து தேவர்களை வந்து இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம், அதாவது இந்த ஸ்லோகத்துப்படி எப்படி பண்றோம் அப்படின்னா, தற்காலிகமா நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கோ இல்ல எனக்கு இந்த ஆசைகள் இருக்கு, நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் சக்சஸ்ஃபுல் ஆயிடணும், இந்த ஒரு என்னோட இந்த ஒரு காரியம் நடந்துடணும், என்னோட இந்த ஒரு தீட்டு கழிஞ்சிடணும், இந்த ஒரு பிராயச்சித்தம் நான் பண்ணணும் அப்படிங்கிற இதுல தேவர்களை வர்ஷிப் பண்றவங்களை வந்துட்டு எஸ் அவங்களுக்கு குவிக்கா கிடைக்கும். ஆனா அது ரொம்ப பௌதிகமானது, தற்காலிகமானது கூட அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. சோ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவர்களை வந்து கண்டிப்பா அவங்கள வணங்கணும், மதிக்கணும். ஆனா நம்ம வந்து சரணடைய வேண்டியது வந்துட்டு பகவான் கிட்ட அப்படின்னு கிளாஸ் வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நார்மலாக சொல்லுவாங்க, தேவர்கிட்ட போய் நீ ஒரு காரு வேணும்னு கேட்டீங்கன்னா சிவன்கிட்ட போய் காரை கொடுத்துருவாரு. ஸோ உனக்கு ஆசை இருக்கு, காரை கொடுத்துறாரு. ஆனால் அந்த 2 நாள் கழிச்சு அந்த கார் ஒரு ஆக்சிடென்ட் வந்துன்னு வச்சுக்கோயேன், அது யார் பொறுப்பு? ஸோ நம்ம அது வந்து நம்ம ஆசைப்பட்டதே கிடச்சிருக்கேன். அதே நம்ம ஒரு கிருஷ்ணர்கிட்ட போனால், நீ இந்த கார் வாங்குறப்பா, இந்த கார் வந்து நீ வாங்கினா உனக்கு அது லாஸ் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி கொடுக்க மாட்டார். எது வேணுமோ அது நமக்கு கொடுப்பார். ஸோ தேவர்கள்ட்ட போனால் கிடைக்கும். பட் அதனாலேயும் வந்து நல்லதும் இருக்கும், நல்லதில் கெடுதலும் இருக்கும். பட் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போனால் நமக்கு எது வேணுங்கிறத அவர் கொடுக்குறாரு. அதான் ஏன் மாதாஜி அது ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்க? நல்லதாக நினைக்கலாம் இல்லையா? மாதாஜி நான் சொல்றதே அதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அடுத்த வார்த்தை? நல்லதும் நடக்கலாம், கெடுதல் நடக்கலாம். நல்ல நடக்கலாம், கெடுதல் நடக்கலாம். நம்ம கிருஷ்ணர்கிட்ட போனால், நம்ம தேவர்கிட்ட போனால் எனக்கு கிருஷ்ண பக்தியை நிறையா கொடுன்னு தான் கேட்கணும். நம்ம எப்பேற்பட்ட எல்லாருமே ஏன்னா சிவன்லாம் பார்த்தேன்னா அவர் ஆசுதோஷர். அவர் தான் வந்து அவரே எப்போதுமே கிருஷ்ணனுடைய நாமத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கார். அவரே எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கார். அவர் பாகவத்தில் வசுதேவ சித்தம் அந்த ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். ஓகேயா? தேவர்கிட்ட போறத பத்தி நினைக்கலாம் இல்லைங்களா? பாசிட்டிவ் இருக்கு. நான் என்ன சொன்னேன் நீங்க புரிஞ்சுக்கலையா? நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. நமக்கு நல்லது பண்றவர் நமக்கு கிடைக்கும். அது நித்தியமானதா இருக்குமா, லாங் லைஃபா இருக்குமா பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
மாதாஜி லாங் லைஃபா இருக்கா பாருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தேவர்கிட்ட போங்கோ, அது லாங் லைஃபா இருக்கா பாருங்க, அவ்வளவுதான். ஹரே பட் மாதாஜி கிருஷ்ணா. பகவான் சொல்ற டைத்தா அதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. கரெக்ட் சாரி. இல்ல மாதாஜி, மாதாஜி கரெக்ட். தேங்க்யூ கரெக்டா வைஜெயந்தி தான் மாதாஜி. சொல்லிருக்கீங்க. ஆனா என்னன்னா கடவுள் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு, நாம விரும்புறதெல்லாம் கொடுக்க போறது இல்ல. அவருக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். சோ எனக்கு ஆசை கார்ல போகணும்னு, இப்போதைக்கு ஸ்கூட்டர் இருந்தா பரவாயில்லன்னு அவர் நினைக்கலாம். அதனால அவரு நமக்கு தேவையானதை கொடுப்பாரு, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதோட அந்த பிரச்சனையை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரதர். அதான் நம்ம கடைக்காரன் கிட்ட கேட்டதுக்கும் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கறதுக்கான வித்தியாசம். அம்மா அப்பா நம்மளுக்கு இது நல்லது தேவைன்னு கஷ்டப்பட்டாவது கொடுத்துருவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு அது தகுதியே இல்லைனாலும் கிருஷ்ணர் கொடுத்துருவாரு. அதனாலதான் அதுக்கு வந்து கருணை. கருணைனா என்னன்னா நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட கருணைனாலே நம்மளுக்கு கிடைக்குது. சோ நம்ம அதுக்காக முயற்சி பண்ணியிருக்க வேணாம். ஆனா அது வந்து பகவான் கொடுத்துருவாரு. அதாவது நம்ம ஒரு பௌதீகமான ஒரு உதாரணமா பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு குசேலரோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பட் குசேலர் அவ்வளவு பெரிய ஒரு டிவோட்டி, இவ்வளவு கொடுத்தாலும் அவன் கெட்டு போக மாட்டா அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். சோ அப்ப பௌதிகமா என்ன பண்றா, அவர் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செல்வமும் அவர் வந்து கொட்டி வழங்குறாரு அங்க குசேலருக்கு பகவான் பௌதிகமா. பட் இதுக்காக வந்து இவ்வளவு காசுக்காக குசேலர் வந்து கஷ்டப்பட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவர் அங்க என்ன பண்ணாரு, வெறுமே பகவான் மேல அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு பிரீத்தியும் அவர் ஒரு நம்பிக்கையும் வச்சிருந்தாரு, அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு அவர் பகவான் மேல. அவர் இதெல்லாம் வேணும்னு கூட அவர் கேட்கவே இல்லை குசேலரு. பட் அதே இது நம்ம தேவர்கள் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதுக்காக நம்மளோட அந்த முயற்சியை போடணும். அது யக்ஞையா இருக்கலாம், இல்ல ஒரு வேற என்ன ஏதாவது விதமான ஒரு சடங்கா பண்ணும்போது தேவர்கள் அது கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. பட் இதனால நம்மளுக்கு அது வந்து வைஜெயந்தி மாதாஜி சொன்ன மாதிரி அது வந்து நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே வரலாம். அதாவது ராவணனும் பயங்கரமா தபஸ் பண்ணி அவர் என்ன சிவபெருமான் கிட்ட இருந்து பசுபதாஸ்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு, பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டாரு, நிறைய தேவர்கள் கிட்ட இருந்து அவங்களோட அஸ்திரங்கள் எல்லாம் புடுங்கி வச்சிருந்தாரு, எல்லாமே அவர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில என்ன ஆகுது, அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி போற இடத்துல எல்லாம் அவர் சாபத்தையும் வாங்கி வச்சிருந்தாரு. கடைசியில அதனாலேயே அவர் அழிஞ்சும் போனாரு. சோ ரெண்டு விதமாவும் இருக்கு. அதனால நம்ம சந்தோஷமும் படலாம் துக்கமும் படலாம். பட் அல்டிமேட்டா அது ஒரு துக்கம் தான். ஏன்னா இவ்வளவு விஷயத்த நம்ம வாங்கிட்டு எங்க இருக்க போறோம்னா இந்த பௌதிக லோகத்துலதான், இந்த துக்காலயத்துலதான் நம்ம இருக்க போறோம். சோ அது வந்து அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அதாவது நம்ம வந்து லோன் எடுத்திருக்கோம், இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு, 20 லட்சம் நம்மளுக்கு லோன் கிடைச்சிச்சு அப்படின்னு. ஆனா இந்த லோன் வந்துட்டு கிடைச்ச காசு காலி ஆகும் போதோ இல்ல அந்த லோனை வந்து திருப்பி கட்ட வேண்டிய அந்த நேரம் வரும்போது என்ன ஆகுது, நம்ம திருப்பி அந்த துக்கத்துல வந்து தள்ளப்படுறோம். பட் பகவான் கிட்ட வந்து அங்க சரண்டர் ஆகுது அப்படி கிடையாது. உனக்கு இந்த காசு தேவையில்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. பட் நம்ம அதுக்கு அவர்கிட்ட ஃபுல்லா சரண்டர் ஆயிருந்தா, அவரு வேண்டாம் இதனால உனக்கு கஷ்டம் தான் வரப்போகுது, இந்த பைக் உனக்கு கிடைச்சிச்சுன்னா இதுல இருந்து கண்டிப்பா இதுல இருந்து உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது அப்படின்னா அவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. பகவான் கிட்ட நம்ம சரண்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா. தேங்க்யூ வைஜெயந்தி மாதாஜி. அண்ட் இது வந்து வெங்கட் பிரபு நம்ம தெரியாம இல்ல, அவர் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அவர் அப்படி கேள்வி கேட்டாரு. தேங்க்யூ பிரபுஜி. வெரி குட். எஸ் வர்ஷா மாதாஜி ஏதாவது சொல்றீங்களா மாதாஜி? கை தூக்கி இருக்கீங்க. ஓகே, தெரியாம மாதாஜி தூக்கிட்டாங்க போல. எனக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, குசேலரும் அவரு கிருஷ்ணரும் ரொம்ப ஃப்ரெண்டு தானே மாதாஜி, ரெண்டு பேரும் குருகுல நண்பர்கள் வேற என்ன. அந்த சமயத்துல ஏன் அவர் 27 குழந்தைகளோட கஷ்டப்பட்டாரு, அவரோட பகவான்கிட்ட இருந்தும் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு? எனக்கு நடுவுல கட் ஆயிடுச்சு மாதாஜி. பட் நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா குசேலர் வந்து ஏன் கஷ்டத்துல இருந்தாரு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா மாதாஜி, அவரை 27 குழந்தைகளோட கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு பிடி அவளை கொண்டுட்டு போய் அவர்கிட்ட பகவான்கிட்ட போன பிறகுதான் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு வந்தது. அவர் நாடு நகரம் எல்லாமே கொடுத்தாரு. சரி, நல்ல கேள்வி மாதாஜி. இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது எனக்கு இந்த கேள்வியை கேட்கும் போது ஹரிகீர்த்தன் பிரபு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்து சாதிக்கும் போது அதுல வந்து பயங்கர ஒரு பேரோ புகழோ. சோ அதே மாதிரி பகவானோட பக்தர்களுக்கு எப்படி அப்படின்னா, நிறைய ஆழ்வார்களே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா எனக்கு இந்த உடம்புதான் வேணும் இல்ல, எனக்கு முக்தி கூட வேணாம், நான் வந்து ஒரு டிவோட்டி ஒரு பக்தரோட வீட்டுல அந்த ஒரு புழுவா கூட நான் இருந்துட்டு போறேன், அப்ப அவங்க கால்களோட தண்ணி என் மேல பட்டா போதும் அப்படின்னு. சோ அவங்களுக்கு வந்து மனுஷ உடம்பும் சரி, அதாவது மனுஷ உடம்புல வந்து சுத்தி இருக்கிறத விடுங்க, அவங்களுக்கு உடம்பு ஒரு புழுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவங்க பகவானோட சர்வீஸ்ல இருந்தா அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க.
அவங்க வந்து ஆனந்தமா இருக்காங்க. பட் நம்ம பௌதீகமா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்ப கூட குசேலர் எப்படின்னா அவங்க மனைவி தான் வந்து அமுச்சு வைப்பாங்க. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறாரு, நீங்க போயிட்டு கொஞ்சமாவது கேளுங்களேன், உதவி கேளுங்களேன் அப்படின்னு. குசேலருக்கு அப்பயும் அவரோட வாழ்க்கை வந்து எந்த விதமான வந்து ஒரு சங்கடமா அப்படி இல்ல. பட் அவருக்கு வந்து ஆசை, பகவானை போய் பார்க்கணும், எனக்கு கிருஷ்ணரை போய் பார்க்கணும், அவர் மேல இருக்கிற அந்த அன்புல அவருக்கு ஆசை. சரி, அப்ப வைஃப் அமுச்சு விட்டாங்க, ஓகே இதுதான் சாக்கு அப்படின்னு வந்து அவரும் அங்க போறாரு. போயிட்டுமே வந்துட்டு அவர் அங்க பகவான் கிட்ட கேட்கல. அவர் கிருஷ்ணரை பார்த்ததே அவருக்கு அங்க பேரானந்தம். பார்த்துட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. கிருஷ்ணரா கண்டுபிடிச்சு, அது அவளு நீ அது அவள் தானே, எனக்கு தானே எடுத்துட்டு வந்த, அப்ப நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் புடிச்சு வாங்கி அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு ஓகேன்னு குசேலர் அமுச்சு வைக்கிறாரு. குசேலர் கேட்கல கடைசி வரைக்கும். ஆனா அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. சோ பகவானோட பக்தர் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து எப்படி காட்டுறதுக்காக பகவான் இந்த மாதிரி நிலைகளை பக்தர் வச்சு பண்ணுவாங்க. அதாவது இப்ப வந்து வீட்டுல வந்து நிறைய பசங்க வந்து தப்பு பண்ணிருக்கு, கெஸ்ட் பசங்க எல்லா பசங்களுமே வந்திருக்கு அப்படின்னா அம்மா அப்பா யார் திட்டுவாங்க? சொந்த பையனா சொந்த பொண்ணை தான் திட்டுவாங்க. எதிர் பக்கத்து பிள்ளைங்களை திட்ட மாட்டாங்க. குதிக்காத, இறங்க, அறிவில்லை அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப மத்த பசங்களை என்ன பண்ணும்? ஓகே நம்ம குதிக்க கூடாது அப்படின்னு கீழே இறங்கிடும். அதே மாதிரி பகவான் வந்துட்டு இப்போ பௌதிகமாவோ இல்ல அவர் மேல அப்படி அந்த அளவுக்கு அன்பு இல்லாத ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு அவர் வந்து இந்த ஒரு லீலைய பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எவ்வளவு கஷ்டத்துல வந்து அவங்க பகவானை திட்டதான் செய்வாங்க. என்ன நம்மளே வந்து ரொம்ப ஓவர் கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ மட்டும் நல்லா வந்து படுத்துக்கோ, எங்களை மட்டும் இப்படி போட்டு கஷ்டப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அங்க பெருமாளை பார்த்தா நம்மளுக்கு அதுதான் தோணும். ஆனா பக்தனுக்கு அப்படி இருக்காது. பக்தனுக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அவனுக்கு மனசுல பகவான் இருந்தா அவன் ஹாப்பி. அதாவது அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு, எனக்கு தெரியல எந்த புராணம்னு தெரியல. அதாவது இத வந்து சிவபெருமான் தான் வந்து பார்வதி தேவி பாகவதம் தான், பாகவதம்ல பார்வதி தேவி சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும் அது அவனுக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவன் மனசுல அங்க வந்து பகவான் தான் இருக்காங்க. சோ அப்ப வந்து அவரோட சொந்த பிள்ளைய யாரு டிவோட்டிஸ் கிட்டதான் அவர் இதெல்லாம் பண்ணி காட்ட முடியும். அது எந்த கஷ்டத்துலயும் அவன் என்னை பத்தி நினைப்பான். அவன் என்னை பத்தி நினைக்கும் போது அவனுக்கு வேண்டுங்கிறத வந்துட்டு நான் வந்து கொடுத்துருவேன். அந்த நம்ம மொத்த உலகத்துக்கே மெயின்டைனர் வந்துட்டு பகவான் தான். சோ அவனை வந்து அவன் என்கிட்ட சரணடைஞ்சா மட்டும் போதும், நான் அவனை மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வந்து பகவான் தன்னோட பிள்ளைய வச்சுட்டு அவர் ஒரு உதாரணமா அவர் வந்துட்டு காட்டுறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு கிரேட் டிவோட்டி சுதாமா அப்படிங்கறத காட்டுறதுக்காக, குசேலர் அப்படிங்கறத காட்டுறதுக்காக. அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்பதான மாதாஜி உடல் கிடைக்குது. என்ன பிரபு? அவங்க கர்மத்துக்கு பலன் தானே மாதாஜி உடல் கிடைக்குது உங்களுக்கு. அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்பதான மாதாஜி உடல் கிடைக்குது. கரெக்ட் பிரபு. ஜென்ரலா பௌதிக விதி அப்படி, அதாவது இந்த சிருஷ்டியோட விதி எப்படி அப்படின்னா, நம்மளோட கர்மங்கள், ஆசைகள், அப்புறம் பகவானோட இச்சை, இது மூணுத்துக்கும் ஏற்ப நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த உடல் கிடைக்குது. அண்ட் அந்த உடல்கள்ல அப்படி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இன்பமோ துன்பமோ நம்ம அனுபவிக்கிறோம். பட் பகவானோட டிவோட்டிஸ் வந்து அவுட் ஆஃப் திஸ், அதாவது அவங்க அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய துன்பமோ இன்பமோ எப்படின்னா அவங்களோட சொந்த கர்மத்தினால இருக்காது. நம்மளோட ஆச்சாரியர்களே பாத்தீங்கன்னா அப்படின்னா, இது பகவான் கிட்ட இருந்து அவரோட அஸ்திரங்கள் எல்லாம் ஆழ்வார்களா வருது இல்லையா? சக்கரத்தாழ்வார், பகவானோட வாளு, அதுக்கப்புறம் பகவானோட கௌஸ்துபம், இது எல்லாமே வெவ்வேறு ஆழ்வார்களா வராங்க. சோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் கர்மத்தினாலேயே கஷ்டப்படுறாங்க கிடையாது. சோ அவங்க வந்துட்டு பகவானோட டிவோட்டிஸ் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு நம்ம அப்பா வந்து ஒரு பயங்கரமா ஒரு மினிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டு தெரியல நின்ட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா என்ன ஆகும்? போலீஸ் வந்து அடி புடிச்சு வெளுத்து கட்டிடுவாங்க நம்மள. சோ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ரூல்ஸ் படி நம்மள பனிஷ் பண்றாங்க. பட் அதே இது நம்ம அப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டோம், வீட்டுல போயிட்டு ஒரு தப்பு பண்றோம், என்னமோ கொஞ்சம் காசு திருடிட்டோமோ இல்ல என்னத்தையோ போட்டு உடைச்சிடுறோமோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்பா நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுப்பாரு. ஆனா அவர் எப்படி? நம்ம விதிப்படி நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேற ஒரு தேவைக்கு அதிகமாவே சம்டைம்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் ஏன் இந்த பனிஷ்மெண்ட் மூலமா அவன் திருந்துவான், இல்ல இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கறது மூலமா பாக்குறவங்க திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலே. சோ நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எது நம்மள வந்து அவரோட பாதையில வந்து முழுமையா கொண்டு வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் சந்தோஷமும் இருக்கலாம், அனுபவிக்கவும் செய்யலாம். பட் நம்ம பகவான் கிட்ட சரணடையாதது வரைக்கும் நம்ம வந்து மாயா தேவி, அதாவது துர்கை கீழே இருக்கிற இந்த சிருஷ்டி விதி மூலமா நம்ம கர்மத்துப்படி நம்ம அனுபவிப்போம், அடுத்த உடம்பா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப வந்து இந்திரனுக்கு கூட வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்திரன்ல
நாரத முனி கூட எப்படி அப்படின்னா அவர் வந்து பகவான் கிட்ட அவர் கேட்பாரு, அதாவது எப்படி இந்த மாயை வந்து எப்படி வந்து ஒருத்தனை வந்து கவருது, எனக்கு அதை புரிஞ்சுக்கவே முடியலையே நாராயணா அப்படிம்பாரு. ஏன்னா நான் எப்பவுமே வந்து அவர் நாராயணாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ எப்படி வந்து மக்கள் வந்து இந்த உன்னை எப்படி மறக்கிறாங்க, எப்படி மறந்து இந்த லோகத்துல எப்படி கர்மத்தை பண்ணி கஷ்டப்படுறாங்க என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு நாரதர் கேட்கும்போது பகவான் என்ன சொல்வாரு அப்படின்னா, அவர் வந்து ரெண்டு பேருமே வந்து பூலோகத்துக்கு வராங்க. வந்துட்டு அவரு நாரதா வந்துட்டு இந்த ஒரு அவங்க ஒரு ஊருக்கு வெளியில இருப்பாங்க. நீ அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. நாரதா வந்துட்டு தண்ணி வாங்க போவாரு. போனோன்னு பார்த்தா அந்த வீட்டுல பயங்கர ஒரு பொண்ணு. உடனே என்னடா அப்படி அந்த பொண்ணை பார்த்த உடனே நாரதர் வந்து தண்ணியும் வாங்கிக்கிறாரு. தண்ணி வாங்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேசியெல்லாம் முடிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு மாறி மாறி பிடிச்சிக்குது. அவங்க பிடிச்சி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் வருது. அந்த குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளர்றாங்க. வளர்ந்து கடைசியில வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து ஒரு பெரிய எனக்கு கதை எக்ஸாக்டா தெரியல, பட் ஏதோ ஒரு நேச்சுரல் ஏதோ ஒரு டிசாஸ்டர் மாதிரி அங்க நடக்குது. அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகள் மனைவி எல்லாருமே அழிஞ்சும் போயிடுறாங்க. எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்போ வருது நாரதாக்கு வந்துட்டு, ஐயோ நாராயணா எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்னு. அப்ப நாராயணான்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த மாயை எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா காணாம போயிடுது. காணாம போயிட்டு அவர் திருப்பி அங்க நாராயணமுடைய நிக்கிறாரு. நின்ட்டு நாராயணா கேட்பாரு, எனக்கு தண்ணி வாங்க போனேன், தண்ணி எங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்ப நாரதர் சொல்றாரு, ஓஹோ அப்படின்ட்டுன்னு. சோ இதுதான் பகவானோட அந்த மாயை சக்தி. சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த டிவோட்டிஸ் வச்சு பகவான் காட்டுவாரு. இவங்களையும் வந்துட்டு அந்த ஒரு பட் பகவான் வந்து பண்ணது வந்து கவர் பண்ணது வந்து நீங்க வாலண்டியரா நாரதரை வந்து கவர் பண்றாங்க. பட் ஜென்ரலா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் டிவோட்டிஸுமே வந்துட்டு ஒரு சில விதமான கஷ்டங்கள் எல்லாம் போட்டு அவங்க வந்து எப்படி அங்க பகவானை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அதுல இருந்து நம்ம எப்படி கத்துக்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல் வந்து மாயா அப்படிங்கறது வந்து பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணுவாரு. ஆனா அது எந்த புராணத்துல வருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல. சரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி, ஆக்சுவலா வந்து இந்த சுதாமகர் கதை சொன்னீங்களா, 27 வருஷம் சாந்தா மாதாஜி கூட கேட்டாங்களா 27 வருஷம் ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சாரு. 27 குழந்தைங்க 27 குழந்தையோட ஏன் கஷ்டப்பட்டாருன்னு அதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன கதையில படிச்சிருக்கேன், சரியா தவறான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பலராம் கிருஷ்ணரோட காட்டுக்கு போவாராம். சுதாமகரோட காட்டுக்கு போகும்போது அவர் அவள் ஏதோ கொடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் நல்லா டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கிருஷ்ணர் வந்து அவரோட மடியில அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் கேட்பாராம், ஏதோ கடகடன்னு சத்தம் கேட்குது, என்ன என்ன ஏதாவது சாப்பிட்றேங்கிட்ட. நான் என்ன கடலையா சாப்பிட்டு வேறு மண்டத்தான சாப்பிட்டுட்டு இருக்கேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட என்னால சொல்ல முடியும், நடுக்கத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணர் பகவான்னு தெரியாம ஒரு சின்ன பொய் சொன்னதுனாலதான் அவர் அந்த மாதிரி கஷ்டமான காலங்கள் அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு இப்படி அவளை கொண்டு போய் கொடுத்த அடுத்த செகண்ட் அவளுக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா? சத்சரிதத்துல படிச்சிருக்கீங்க, சத்சரிதத்துல வருது பிரபு. ஆமா, சத்சரிதத்துல வருது பிரபு. ஆமா ஆமா, அதனாலதான் சொன்னேன், அதை படிச்சிருக்கீங்களா? இருக்கலாம் பிரபுஜி. எனக்கு இந்த இந்த சீன் வந்து எனக்கு தெரியல. அவங்க ரெண்டே ஆனா காட்டுக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஏதோ குச்சி எடுக்க போவாங்க, குரு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் காட்டுக்கு போயிட்டு அங்க தூங்குனது அதெல்லாம் எனக்கு தெரியும், கேட்டிருக்கேன். பட் இந்த அவள் சொன்ன இந்த கதை தெரியல பிரபு. இருக்கலாம் பிரபுஜி, கண்டிப்பா இருக்கலாம். பகவான் இதையும் ஒரு சின்ன ஒரு லீலையா வந்து அவர் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா உணர்த்துறதுக்கு இருந்திருக்கலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஜாம்புவான் வந்து துவாபர யுகத்துல யாரா வந்தாங்க மாதாஜி? ஜாம்பவானாவே இருந்தாங்க மாதாஜி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஷியாமந்தகா மணியோட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சத்ரஜித் அப்படின்ட்டுனா அது ஒரு பெரிய கதை. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணரை வந்துட்டு அவர் பொய்யா குற்றச்சாட்டுறாரு. அதாவது எங்களோட ஒரு ஷியாமந்தகா மணி ஒரு பொக்கிஷமான ஒரு இது இருக்கும், ஒரு ஆர்னமெண்ட். அது சூரிய பகவான் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வரம் கிட்ட. அதனால என்னன்னா நிறைய செல்வம் கிடைக்கும். சோ அது கிருஷ்ணர் நீதான் திருடிட்ட அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ராஜா குற்றம் சாட்டுவாரு. அப்ப கிருஷ்ணர் இதை நானே போய் திரும்பி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போகும்போது அங்க வந்து ஜாம்பவானை மீட் பண்றாரு. அங்க கிருஷ்ணரும் ஜாம்பவானும் பயங்கரமா நிறைய நாளுக்கு சண்டை போடுவாங்க. அது ஜாம்பவான் அதுல பயங்கர ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. ஏன்னா அவர் வந்துட்டு திரேதா யுகத்துல இருந்து இருக்கிறாரு. சோ அவர் வந்து எல்லாம் பயங்கர பெருசா இருப்பாரு. சோ அப்ப அவர் வந்து இந்த மாதிரி வந்து என் கூட இந்த யுகத்துல வந்து சண்டை போடுறதுக்கு என்னோட எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியா தான் இருக்கணும். நீங்க வந்து ராமரே சாக்ஷாத் வந்து இப்ப கிருஷ்ணரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு
பிளெஸிங்ஸா அவர் வந்துட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டு என்ன கேட்பாரு அப்படின்னா, என்னோட தங்கச்சியை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜாம்பவானோட தங்கச்சி ஜாம்பவதிய வந்துட்டு பகவான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அதாவது பகவானோட 16,108 மனைவிகள்ல 8 பிரதானமான வைஃப்ஸ் இருக்காங்க. அந்த 8ல வந்து ஒருத்தங்க ஜாம்பவதியும் கூட. ஜாம்பவானாகவே இருக்காங்க மாதாஜி துவாபர யுகத்துல. அவங்க எல்லாம் ஓகே வந்துட்டு ஓவர் டைம்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஓகே ஓகே மேடம். சரி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? சரி, நம்ம இப்போ ரீகேப்க்கு போயிடலாமா மாதாஜி? ஹரே ஒரே கிருஷ்ணா. ஹரே ஒரு கிருஷ்ணா. எத்தனை வயசு சொன்னீங்க மாதாஜி? 16,108 வயசு. அதுல பிரதானமா இருக்கிறது 8 வயசா? ஆமா மாதாஜி. ஓகே. 16,100 வந்து எப்படின்னா அப்படி ராமாயணம் கதையில கனெக்ட் ஆவாங்க. 16,100 ஆக்சுவலி யாருன்னா எந்த காரணம் தெரியல. ஆனா அவங்க வந்துட்டு ராமர் வந்து சீதா லட்சுமணனோட மாதாஜி எரிச்சலா இருக்கு. யாரு? கம்சன் வந்து சிறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. அரசியல் எல்லாரையும் அவங்க வீட்டுல 16,000 பேர் வீட்டிருக்காங்க கிருஷ்ணர் அப்படின்னு வரும்ல மாதாஜி கதையில. சாரி மாதாஜி, எனக்கு சரியா கேட்கல. ஒரு தடவை கூட. கம்சன் வந்து எல்லாரையும் சிறை பிடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் சிறையில போட்டிருப்பாங்க. 16,000 பேரு சிறையில போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கிருஷ்ணர் மீட்டு அவங்க ஒய்ஃபா வச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் மாதாஜி. கம்சன் இல்ல மாதாஜி, கம்சன் எல்லாமே ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுறாரு. இது வந்து ஃபியூச்சர்ல பகாசுரன் அப்படின்னு ஒரு அரசன் மாதாஜி, அரசனும் கூட. சோ அவரு வந்துட்டு 16,100 இளவரசிகளை வந்துட்டு சிறை பிடிச்சிருப்பான். இந்த 16,100 யாரு அப்படின்னா அவங்க ராமாயணத்துல வந்துட்டு இந்த காட்டுல வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த முனிவர்கள். சோ அங்க வந்து அவங்க வந்து ராமர் வந்து லக்ஷ்மணனோட இந்த மாதிரி காட்டுல லக்ஷ்மண் சீதையோட காட்டுல நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த முனிவர்கள் எல்லாமே தவத்துல இருப்பாங்க. ஆனா தவத்துல இருக்கிற முனிவர்கள் என்னன்னா ராமர் வரதை பார்த்த உடனே அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ராமர் அவ்வளவு அழகா தேஜஸா இருப்பாராம். பயங்கர பியூட்டிஃபுல்லா அவரோட அந்த ஹைட்டு, அவரோட அந்த ஸ்கின் டோனு அண்ட் அவரோட இந்த கண்ணு, மூக்கு, லிப்ஸ் அப்படின்னு தனித்தனியா வந்து அவங்க வந்து அவ்வளவு அழகா ரசிப்பாங்களா. ச்சே, இப்படி ஒரு புருஷோத்தமருக்கு நாங்களே வந்து மனைவி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமே அப்படிங்கறத மனசுல நினைப்பாங்களாம். அப்ப அது வந்து ராமர் வந்து பகவான் இல்லையா, சோ அவர் வந்து அங்கேயே அவங்களை பிளஸ் பண்றாங்க. இது வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு அவதாரத்துல வந்து நான் ஒரு ஏக பத்னி விரதம் எடுத்திருக்கேன். சோ எனக்கு வந்து சீதையை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். பட் இதை வந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இதுக்காகவே நான் இன்னொரு அவதாரத்துல நான் உங்களை வந்து மணந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ராமர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த 16,100 முனிவர்களுமே வந்துட்டு இளவரசிகளா வந்து துவாபர யுகத்துல வந்து பிறந்து பகாசுரனால சிறை பிடிக்கப்பட்டு திருப்பியும் அங்க இருந்து மீட்கும் போது, நாங்க இவ்வளவு நாள் இவங்க கிட்ட வந்து பிரிசனர் மாதிரி இருந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால நீங்களே வந்துட்டு எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்க கிருஷ்ணர் கிட்ட கேட்டு கிருஷ்ணர் அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு இது பகாசுரன் இல்ல மாதாஜி, பௌமாசுரன். பௌமாசுரன், எஸ். பௌமாசுரன் நரகாசுரன். எஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாடா. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? எஸ், கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து செண்பகா மாதாஜி வந்து ரிகேப் பண்ணுவாங்க அவங்க கேட்டதை. ஏன்னா இன்னைக்கு நீ ஸ்டோரியா எடுத்துட்டியா, எனக்கு தொண்டை பேச முடியும். அதனால இன்னைக்கு ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரீகேப் பண்ணலாங்களா? பண்ணுங்க மாதாஜி. என்னால உங்களை ஸ்பாட்லைட் பண்ண முடியாது, போன்ல இருக்கேன். ஓகே மாதாஜி, நான் ஸ்டார்ட் பண்றேன் மாதாஜி. இன்னைக்கு ஸ்லோகம் வந்து பதம் 4.12. தேவர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். சுர வந்து முறைப்படி வாழ்கிறவர்களுக்கு வந்து சுரன் சொல்லியிருக்கீங்க. அசுர வந்து முறை இல்லாத வாழ்பவர்கள். தேவர்கள் கொடுக்கும் வரம் தற்காலிகமானது. பகவான் நமக்கு எது நல்லதோ நிரந்தரமானதோ அதை வந்து பகவான் வந்து நம்மளுக்கு தராரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேவர்களிடம் வரம் வாங்கி அதை வந்து தப்பா உபயோகப்படுத்தி அதனால அழிஞ்சவர் என்ற ஸ்டோரி வந்து ராவணன் சொன்னீங்க.
இது வந்து தப்பான ஒரு உதாரணமா அவர் வந்து யூஸ் பண்ணாருன்றதுக்கு நல்ல உதாரணம் வந்து விபீஷ்ணர். அவர் வந்து பகவான சரணடைந்து நித்தியமானவரை வந்து வழிபட்டு என்றும் புகழோடு வாழ்ந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. பகவான சரணடைந்தா பக்தர்களுக்கு எது நல்லதோ அதை வந்து பகவானே அவங்கள வழி நடத்தி நல்ல இதுக்கு கொண்டு செல்வாரு. அதை கடைபிடிச்சு நாமும் பகவான சரணடையணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே சூப்பர். கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ரொம்ப மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ வெரி குட், மாதாஜி. வெரி குட். சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க. கரெக்டா பாயிண்ட் கொடுத்தீங்க. சரி, சூப்பர் ஹரே சூப்பரா கிருஷ்ணா. சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. சோ சுரானா பகவானை ஏத்துக்கிறவங்க, அதாவது பகவான் இருக்காங்க அப்படின்னு ஏத்துக்கிறவங்க, அசுரர்கள் வந்து பகவானை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குமே. சோ அதனாலதான் வந்து நம்ம பகவானை ஏத்துக்காததுனாலதான் வந்துட்டு நம்ம வந்து நிறைய இந்த பாவ கர்மங்கள் வந்து ஓவரா ஈடுபடுறோம் அப்படிங்கறத வந்துட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு குயிக்கா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்டா வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? சாப்பாடு ஹோட்டல் போனாலும் ஃபாஸ்டா வேணும், டேக் அவே எடுக்கிறோம்னா இந்த என்ன குவிக் டெலிவரி வேணும், இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும்னா அது வந்து இன்டர்நெட் ஃபாஸ்டா இருக்கணும், எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுது. பட் டக்கு 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 நம்ம பண்றது இல்ல சாப்பிடுறது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்பும் டக்கு 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 டக்குன்னு வந்து நாசமா போயிடுது. சோ அத வந்து ஒரு இந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டு ஒரு டிவோட்டி கிளாஸ்ல எடுத்திருந்தாங்க. சோ நம்ம வந்து எப்பவுமே ஃபாஸ்ட் இஸ் நாட் குட். எதையுமே வந்து பொறுமையா நிதானமா ஆராய்ஞ்சு அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். நம்ம எதுக்கு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு, அவசரமா வேணும், அவசரமா எனக்கு வந்து இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு வேணுங்கிறதுல வந்து டைம் இருக்கும், பட் அதுல வந்து குவாலிட்டி இருக்காது. அது நம்மளோட லைஃபா இருக்கட்டும், நம்மளோட ஆரோக்கியமா இருக்கட்டும், நம்மளோட புத்தி அறிவு செயல்கள் எதுவா இருக்கட்டும், அதுல வந்து குவாலிட்டியா இருக்காது. சோ அதனால பகவான் கொடுக்க வேண்டியதை பொறுமையா கரெக்டா அவர் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. தேவர்கள் டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க பௌதிகமானதை, பட் அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரலா எண்டுல பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு கெட்டதுதான். ஏன்னா தற்சமயத்துக்கு நல்லதா இருந்தாலும் அது போனதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம அதுக்காக அனுபவிக்கிறதோ இல்ல வந்து அது என்னது அந்த ஒரு குட் பீரியட் முடிஞ்சோன்னா திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த ஆட்சி போன உடனே திருப்பி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவா இல்லையா? அந்த ஒரு பீரியடுக்கு நம்ம வந்து வந்துதான் ஆகணும். சோ பகவான் கிட்ட இருக்கிறது நித்தியமானது, நிரந்தரமானது. தேவர்கள் கிட்ட இருக்கிறது டக்குன்னு கிடைக்கலாம், பட் அது வந்து நித்தியமும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சின்ன கன்க்ளூஷன். தேங்க்யூ மாதாஜி. ஷண்பகம் மாதாஜி. ஹரி போல். ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம இன்னைக்கு எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மாதாஜி? கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதோ இல்லை மாதாஜி, ஜஸ்ட் ரிமைண்டர் தான். மறுபடியும் சண்டே வந்து நமக்கு டெஸ்டும் ஸ்லோகா ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கு மாதாஜி. ஹரே இன்னைக்கு கிருஷ்ணா. ராமாயணம் என்ன பிரபு? மாதாஜி, ராமாயணம் எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க? ராமாயண கதை தொடங்குறாங்கல்ல, உங்க அப்பா தொடங்குறாங்க ஹரிகிருஷ்ண கீர்த்தன் தெரியலையே பிரபுஜி. மாதாஜி சொன்னாங்க. அப்பா இன்னைக்கு அவங்க ஊரை விட்டு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. இந்த கிளாஸ் தான் போட்டிருந்தது பிரபு, இந்த கிளாஸுக்கு தான் போட்டிருந்தது. ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்ல பிரபு, இதேதான். ராமாயண கதை உண்டுன்னு போட்டிருந்தேன், அதுதான் கேட்டேன். ஸ்பெஷல் ஆட்டு ராமாயண கதை எடுப்பாருன்னு சொல்லி போட்டிருந்து. இன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க வந்து ராவணன் பத்தி ராமாயணத்துல இருந்து தான் பிரபு எடுத்தாங்க. சோ இததான் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருந்தது பிரபு. சோ பகவத்கீதாவோட சேர்ந்து ராமாயணம் கதையும் வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது பிரபு. ப்ரோக்ராம் இல்ல, இதோட முடிச்சது இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு வேற ப்ரோக்ராம். இன்னைக்கு நீங்க 1:30 கரெக்டா சுக்லினா மாதாஜி, இந்தியா டைம் 1:30 மணி இல்லையா பாகவதம் கிளாஸ்? சுக்லினா மாதாஜி கரெக்டா? கிருஷ்ணா மாதாஜி 2 o'clock மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 10 o'clockல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கிளாஸ் வந்து கிளாஸ் 11 o'clock உள்ள இருக்கப்போ 11, 12, 1:30 மணி மாதாஜி. 1:30. கல்பனா மாதாஜி என்ன சொன்னீங்க? கதா டைம் 11 o'clock மாதாஜி. அதான் 1:30 இல்ல மாதாஜி. ஆமா. 1:30க்கு வந்து பாகவதம் கிளாஸ் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லோக நம்பர் எழுதி விட்டுருங்க. என்னமா?
ஹரே கிருஷ்ணா பிரபு. பாக்குறேன் பிரபு, எனக்கும் தெரியல, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். கல்பனா மாதாஜி ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமா மாதாஜி, இன்னைக்கு வந்து வைஷ்ணவா கிளாஸ் தான், ஆன்லைன்ல தான் எடுக்கிறாங்க. ஓகே, ஸ்பெஷல் அந்த கிளாஸ் தான் ஸ்லோகன் இருக்கும் பிரபு. ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிளாஸ் கிளாஸ். தான் இருக்கும். பாகவதம்ல இருந்து எடுக்கிறாங்களா எப்படின்னு தெரியல பிரபு இன்னைக்கு. சரி, ஸ்லோகன் போட்டு விட்டுருங்கம்மா. தெரிஞ்சா நான் போட்டுறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜிஸ், தேங்க்யூ மாதாஜிஸ். நம்ம வான்ஷா கல்பிய சொல்லிடலாம். ஹரி ஓம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, जय गौर प्रेमानंदे, हरि हरि बोल। रामनवमी महा उत्सव की जय। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी, தேங்க்யூ மாதாஜி. हरि बोल। हरे कृष्णा। थैंक यू माताजी। ஏகாதசி நாளைக்கா நாளை கழிச்சா?